அனைவருக்கும் மஞ்சளோடை யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம். இன்று 21 பிப்ரவரி உலக தாய்மொழி தினம். இந்நாளில் தாய்மொழி தினத்தை கொண்டாடுவோம். 1999 ஆண்டில் பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி நாளாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்தது. முதல் உலகம் முழுவதிலும் 2000 ஆண்டு முதல் பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. பன்னாட்டு தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது மொழி, பண்பாட்டு பன்மையையும் உலகின் பல மொழிகளையும் மேம்படுத்துதலுக்கான விழிப்புணர்வை வென்றெடுக்க கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டம் முதலில் யுனெஸ்கோவால் 1999 ஆண்டு நவம்பர் 17 அறிவிக்கப்பட்டது. இது பன்னாட்டு தீர்மானம் வழி பன்னாட்டு பொதுமன்றத்தில் முறையாக 2002 ஏற்கப்பட்டது. தாய்மொழி நாள் என்பது பன்னாட்டு அவையில் 2007 ஆண்டு மே 16 முன்னெடுத்த தீர்மானத்தின்படி உலக மக்கள் மொழிகளை பேணி வளர்த்தலையும் பாதுகாத்தலையும் வென்றெடுக்கும் விரிவான முன்முயற்சியின் ஒரு பகுதியே ஆகும். இத்தீர்மானம் 2008 ஆண்டை பன்னாட்டு மொழிகளுக்கான ஆண்டாகவும் அறிவித்தது. இந்திய துணைக்கண்டத்தில் சுமார் 6500 மொழிகளை பேசும் 700 கோடி மக்களில் இந்தியாவில் மட்டுமே 1652 மொழிகளை பேசும் மக்கள் உள்ளனர். பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக இதில் 250 மொழிகள் அழிந்து போயின. சுமார் 122 மொழிகள் அழியும் தருவாயில் உள்ளன. இந்திய இலக்கவியல் முன்முயற்சியாக இந்தியாவின் 22 அலுவல்சார் மொழிகளில் முதலில் இனிய வெளிகளில் இடப்பட்டு பின்னர் 234 இந்திய மொழிகளுக்கும் விரிவாக்கப்பட உள்ளது. இம்முயற்சி பாரதவாணி திட்டம் வழியாக 2016 ஜூன் மாதத்தில் மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் தொடங்கியது. 2017 பிப்ரவரி வரை 60 இந்திய மொழிகளில் தகவலிட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஞ்சளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.